Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences unit exercise 2 10th sum. The value of a motorcycle depreciated at a rate of 15% per year. What will be the value of the motorcycle 3 year hence which is now purchased for rupees 45,000. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அதோடைய வேல்யூ எப்படி டிப்ரிஷியேட் ஆகுது தான் அதோடைய வேல்யூ குறையுது. ஸோ அது எப்படி குறையுதுன்னா 15% பெர் இயர், வருஷத்துக்கு 15% குறையுது. அப்போது மோட்டார் சைக்கிளோடைய 3 இயர் ஆக பிறகு என்னவாக இருக்கும், என்ன வேல்யூவாக இருக்கும்னு உள்ளது கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, அதாவது எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு உள்ளது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 45,000 நவ் தே ஆர் வைடு ஃபார் 45,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 45,000 இப்போ இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம 3 இயர் கழிச்சு எவ்வளோ உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வி ஹவ் டு ஃபைண்ட் த தேர்ட் டேர்ம் ஆஃப் தி ஜிபி. ஸோ இது எப்படி தான் ஜிபின்னு சொன்னேன், ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் எப்படி 15% டிப்ரிசியேஷன் நீங்கள் வந்து சப்ரேட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இது ஃபஸ்ட் இயர், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் மாதிரி. ஸோ அடுத்த டேர்ம் என்ன, செகண்ட் டேர்ம் T2 எப்படி இருக்கும், செகண்ட் இயர், அதாவது கரெக்டாக ஃபஸ்ட் இயர், அதாவது செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்னு சொன்னாச்சுன்னா இதுலேருந்து இது அடுத்த ஃபஸ்ட் இயர், நவுக்கு அடுத்தது ஃபஸ்ட் இயர், அதாவது அது செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 45,000 கூட நீங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க 15/100 தான் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. அது தப்பு. ஸோ 15/100 பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும், 1 மைனஸ், ஏன்னா டிப்ரிசியேஷன் நீங்கள் வந்து இந்த 15% மிச்சது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1/15 - 100 பண்ணணும். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 - 15/100 தட் இஸ் ஈக்குவல் டு 85/100. இதுதான் அவங்க ஆராக இருக்கும். நான் சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப்ரிஷியேட் ஆகியதுனால இவ்வளோ வேல்யூ வச்சாலும் டிப்ரிஷியேட் ஆகும். 85% உள்ள வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் அது இவ்வளோ வேல்யூ எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் இருக்கும். அதாவது 15 குறையுது. அதாவது இந்த டோட்டல்லேருந்து உங்களுக்கு டோட்டல் 100 இருக்குன்னா அதுலேருந்து 15 குறைஞ்சி மிச்சம் வரதான் உங்களுக்கு இப்போ வேல்யூவாக இருக்கணும். நீங்கள் 15/100 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்களா, ரொம்ப கம்மியான வேல்யூ வரும், அதுதான் அவங்களுக்கு ரூபாவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த 45,000க்கு நீங்கள் வந்து இந்த 15% குறைச்சி பார்க்கும்போது எவ்வளோ வேல்யூ வருதோ அதுதான், அதுக்காக தான் நம்ம 85/100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 85/100. அப்போ T1 என்பது 45,000 சொன்னாச்சுன்னா T2 என்பது 45,000 இன்ட்டு 85/100. T3 என்பது என்னவாக இருக்கும், விஸ் 45,000 இன்ட்டு 85/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா T4th டேர்ம் கண்டுபிடிக்கும். ஸோ T4th இதுக்கு அடுத்த டேர்மாக தான் இருக்கும். ஸோ ருபீஸ் 45,000 இன்ட்டு 85/100. ஸோ ஏன் T4th டேர்ம் 3 இயர்ஸ் ஹென்ஸ், 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குது. இதிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது செகண்ட் இயர், தென் இது தேர்ட் இயர், மூணாவது இயர் கழிஞ்சு போகிறோம். அப்போ தான் 4வது இயர். ஆக்சுவலாக 4வது இயர் தொடக்கத்தில் உள்ளதாக கேட்டிருப்பாங்க T4 ஹென்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உள்ள 85/100 சால்வ் பண்ணிங்கன்னா T4 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 45,000 இன்ட்டு 0.85 த ஹோல் கியூப்னு வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ருபீஸ் 45,000 இன்ட்டு ருபீஸ் 45,000 இன்ட்டு 0.85 த ஹோல் கியூப் எவ்வளோனா 0.614. ஸோ 0.6141 இவ்வளோ போட்டாலே போதுமானது. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கணும், T4 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 27,634.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 27,635 எழுதிக்கலாம். ஸோ இந்த 25 கூட வரும். இந்த 25 நீங்கள் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக என்ன கிடைக்குன்னா 625 சொல்லி கிடைக்கும். எப்படியா 5625 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். .5625. அதை நான் 25 போடாமல் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் இது உங்களுக்கு 27 ஸ்ட்ரைட்டாக கிடச்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது கியூப் பண்ணிக்கிறவங்களுக்கு இது எக்ஸாக்ட் ஆன்சராக வரும். இதை நீங்கள் அந்த 45,000 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 கூட எடுக்கலாம். ஸோ 6 கூட எழுதிக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் ஆன்சர் பொறுத்து இதை நீங்கள் எழுதிக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சாம், இதுதான் அந்த வேல்யூ. அதாவது 3 years hence கொஸ்டினில் வந்துருக்காங்கன்னா வாட் வில் த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஆஃப்டர் 3 years. ஆஃப்டர் 3 years இஸ் ருபீஸ் 27,636 அல்லது 5.625 கூட போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.